இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 35 to 38. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். அன்பானவர்களே, நம்மை கடவுள் ஒரு நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு சொன்னது என்ன? உலகை மேம்படுத்துங்கள். இயேசுவை நம்புகின்றவர்களுக்கு, சீடர்கள் சீடத்திகளுக்கு ஆண்டவர் சொல்லுவது என்ன? என்னுடைய சாட்சிகளாக இருங்கள், உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். அப்ப நமக்கென்று ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார்னா, அந்த நோக்கம் நிறைவேறும் வரையிலும் நாம் உறங்கக்கூடாது. அதனுடைய பொருள் என்ன? எப்பொழுதும் விழிப்பாயிருக்க வேண்டும். ஆல்வேஸ் அட் ஒர்க். எந்த நேரத்திலும் இயேசுவுக்கு சாட்சி பகர்வது, வார்த்தையினால, செயலினால. அதற்கு நம்முடைய உள்ளத்துல யாரு இருந்தா வார்த்தையும் செயலும் இயேசுவுக்கு சாட்சியாக வெளிப்படும். இயேசுவினுடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டியது என்ன? இயேசு இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், நீதி உணர்வு இருக்க வேண்டும், அன்பு கனிந்து கொண்டு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த அன்பு கனிந்து கொண்டு இருக்காமல், உண்மைத்தன்மை நம்மிடம் இல்லாமல் நாம் இயேசுவினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. சீடர்களாக, சீடத்திகளாக விளங்க முடியாது. ஆகையினால் நம்முடைய நோக்கம் பாழ்பட்டு போகும். நோக்கத்தை நிறைவேற்ற கடவுள் நம்மை அனுப்பி இருக்கிறார். அந்த உண்மை நமக்கு தெரிய வேண்டும். நாம் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல. 3:19 பிலிப்பியரில் என்ன வாசிக்கிறோம்? வானகமே நம்முடைய தாய் நாடு. வானகமே நம்முடைய தாய் நாடு. அன்பானவர்களே, தாய் நாட்டிற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், தாய் நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட நாம் எதற்காக அனுப்பப்பட்டோமோ அதை நாம் நிறைவேற்றுவதில் எப்பொழுதும் முனைப்போடு செயல்பட வேண்டும். எல்லாம் வல்லவரே, உம்மை துதித்து போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஞானம், அறிவு, விவேகம், நல்ல சூழல்கள், வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்தி உம்முடைய ஆவியின் ஆற்றலினால் நாங்கள் எப்போதும் எங்களை அனுப்பி இருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதில் வல்லவர்களாய் செயல்பட அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.